பொதுவாகவே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவானவர்கள் அப்படின்ற மாரி ஒரு கருத்து நிலவுது. தேர்தல் வேலைகள் பார்க்கறதுல அரசு ஊழியர்கள் தான் பார்க்குறீங்க, ஆசிரியர்கள் தான் பார்க்குறீங்க. இந்த நேரத்தில அவங்க எப்படி உங்கள பகச்சுக்கணும்னு நெனைப்பாங்க? அப்படி இல்லையா? அப்போ உண்மையான ஏதோ ஒரு பிரச்சனை இங்க இருக்கு. அதாவதுங்க, உண்மையான பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. இப்ப சிபிஎஸ்ல வந்து ஒரு 80,000 கோடி இருக்கு. இப்ப நான் சொன்னேன் 8 லட்சம் பேர் நாங்க இருக்கிறோம், சிபிஎஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு. 80,000 கோடி எங்களுடைய காசு கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. நல்லா கவனிக்கணும் நீங்க. 80,000 கோடி அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 80,000 கோடி எல்ஐசியில் முதலீடு பண்ணியாச்சு. எல்ஐசியில் என்ன பண்ணாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எல்ஐசி என்ன பண்ணாங்க? ஒரு 10,000 கோடி, ஒரு 15,000 கோடி ஒவ்வொரு நிதி ஆண்டிற்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு அவங்க முதலீடு பண்ணுறாங்க. போன 2 மாதத்துக்கு முன்னாடி 3,000 கோடி லாஸு அப்படின்னு அறிவிக்கிறாங்க எல்ஐசி. அப்போ எங்களுடைய 80,000 கோடி நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? எல்ஐசியில் முதலீடு பண்ணீங்க. அவங்க எல்ஐசி என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம். நல்ல வேலை, பொதுத்துறை நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க நேரடியாக ஷேர் மார்க்கெட்டுக்கு போல வம்பு. நல்ல வேலை அவங்க வந்து பொதுத்துறைக்கு தான் போயிருக்காங்க. ரைட்டு. இப்போ இந்த 80,000 கோடியை இப்போ எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல.